ராஜானா ராஜா தான் அப்படின்றது. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இங்க ஸ்பேஸ் வேணும் பிரியா. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இவங்க இவங்க எல்லாருக்குமே நான் என் ரோல்ல இருக்கிறேன். அந்த இதுவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லலாம் இந்த ராஜா ராணி டாஸ்க் நடந்ததே கிடையாதா? அதெல்லாம் அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணதே கிடையாதா? இவனுங்க என்ன புதுசா இப்படி இருக்கிறானுங்கன்னே தெரியல. எல்லாருமே இந்த 20ஸ் அண்ட் மிட் 20ஸ்ல இருக்கிறது பிரச்சனையா? இல்ல இருக்கிற கேரக்டர்லாம் அபார்ட் ஃப்ரம் ஏஜ் 30ஆ இருந்தாலும் 40ஆ இருந்தாலும் மெச்சூரிட்டியே இல்லாத கேரக்டர்ஸ் உள்ள தூக்கி போட்டுருக்கானுங்களா? என்னன்னு எனக்கு புரியல. பட் ரொம்ப கஷ்டப்படுறது ஆடியன்ஸ்ங்கிறத தாண்டி ரொம்ப நம்ம உண்மையா ஒத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறது ஆக்சுவலா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எடிட்டிங் டீம். அவனுங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம்னால ஒரு 1 ஹவருக்கு என்னத்த கட் பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா. இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சண்டைய கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அந்த அந்த ராஜ்யம்ன்ற ஒரு விஷயம் வருது. அதுல தூக்கி எதையோ போடுறாங்க. சோ ஒண்ணு வந்து அந்த புலவர் நல்லா ஆசமா பேசினார். அது வந்து தான் கொஞ்சம் அமைதி. அது வரைக்கும் கொச கொச கொசன்னு இருந்துச்சு. புலவர் பேசும்போது புலவர் பேசுகிறார். அந்த ஒரு அரசவைனா எப்படிங்க இருக்கும்? ஒரு அமைதி இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ளேயே யாரும் இல்ல பிரியா. எப்படிங்க உங்களலாம் ஐயோ! இவங்களுக்கு வாய்ப்பு குடுத்ததுக்காகவே இந்த எண்டமல் ஷைன், இந்த பாணி ஜே என்டர்டெயின்மென்ட் இவங்களலாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்குது எனக்கு மனசார சொல்றேன் நிஜமா. அவ்வளோ வொர்ஸ்ட்.